நண்பர்களே, இன்றைக்கு இந்த பதிவில் மனித வாழ்க்கை என்றால் என்ன என்பதை ஒரு நல்ல கதையின் மூலம் காணப்போகிறோம். முன் ஒரு காலத்தில் ஒரு நாட்டின் அரசனுக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்ற சந்தேகம் ஏற்பட்டது. பலமுறை சிந்தித்தும் அவனுக்கு அதற்கான விடை புலப்படவில்லை. நாளுக்கு நாள் அதை பற்றிய சிந்தனைகளிலே மூழ்கி கிடந்தான். பிறகு தனது நாட்டில் உள்ள அனைத்து அறிஞர் பெருமக்களை அழைத்து அவர்களிடம் அந்த சந்தேகத்தை தீர்க்குமாறு கூறினான். முதலில் ஒரு அறிஞர் கூறினார், அரசே, வாழ்க்கை என்பது இன்பமானது. அது ஒரு அழகான சோலையில் மகிழ்ச்சியுடன் பயணம் செய்வது போல சிறப்பானது என்று கூறினார். இன்னொரு அறிஞர் கூறினார், அரசே, வாழ்க்கை என்பது துன்பக்கடலில் நீந்துவது போன்றது. நமது கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கு துன்பம் நிகழும். வாழ்க்கை என்பது கர்ம வினைகளை தீர்க்கவே பிறந்துள்ளோம். வாழ்க்கை துன்பமயமானது என்றார். இன்னொரு அறிஞர் கூறுகிறார், வாழ்க்கை என்பது ஒரு நாணயம் போன்றது. இன்பமும் துன்பமும் கலந்ததே வாழ்க்கை என்றார். ஒரு ஊஞ்சலில் ஆடுவது போல, மேலும் கீழும் செல்வது போல இன்பமும் துன்பமும் நமக்கு நேர்கிறது என்றார். அரசர் இன்னொரு அறிஞரிடமும் வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது அரண்மனை ஜன்னல் வழியாக ஒரு பறவை அறைக்குள்ளே வந்தது. அதை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அதை சுட்டிக்காட்டி அந்த அறிஞர் கூறினார், அரசே, இந்த பறவை எங்கிருந்து வந்தது என்று யாருக்கும் தெரியாது. எவ்வளவு நேரம் இங்கிருக்கும் என்றும் யாருக்கும் தெரியாது. எங்கே போகப் போகிறது என்றும் யாருக்கும் தெரியாது. இப்போது அது இங்கு இருக்கிறது, அது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. அதே போல்தான் நாம் பிறப்பதற்கு முன் இங்கிருந்தோம் என்று நமக்கு தெரியாது. எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் உயிருடன் வாழ்வோம் என்றும் நமக்கு தெரியாது. இறந்தபின் எங்கு செல்ல போகிறோம் என்றும் நமக்கு தெரியாது. இப்போது இந்த உலகத்தில் இருக்கிறோம், அதுவே நாம் அறிந்த ஒன்று. அதை எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றார். நம்மால் என்ன முடியுமோ அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றார். அங்கிருந்த அனைவரும் அந்த அறிஞர் கூறியதை கைத்தட்டி பாராட்டினர். மன்னருக்கும் இந்த வாழ்க்கை நிலையானது அல்ல, சிறிது காலம்தான் நாம் இங்கு இருப்போம் என்று புரிந்தது. அதனால் அதை மகிழ்ச்சியுடனும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாகவும் வாழ முடிவெடுத்தான். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் விதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நமது சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.